Hello everyone, welcome back to Sharmit Garden. இன்றைக்கி நான் வந்து சங்குப்பூச்சி சங்குநத்தை அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பூச்சியை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நான் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து அந்த பாரிஜாத பிளான்ட் அதை வந்து பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு அதுக்கு வந்து நான் மூடாக்கு போட்டிருந்தேன், மல்ச்சிங் போட்டிருந்தேன். அந்த லீஃப் அது மேலே வந்து லீஃப் தான் போட்டிருந்தேன். அந்த லீஃப் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லும் சங்குப்பூச்சி. பாருங்கள் எவ்வளோ பூச்சி இருக்குன்னு பாருங்களேன். இது குட்டி குட்டியாக நிறையா இருக்கும். இது இருந்ததுனாலே பிளான்ட் வந்து ஒழுங்காகவே அதனால் வளர முடியாது, அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிரும். நான் பார்த்தேன் இது என்னடா, எப்பயுமே இந்த பிளான்ட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே நல்லா பார்க்குறதுக்கு ஒரு பசுமையாக ஒரு பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்ச நாளாகவே அதனுடைய அந்த பசுமையாகவும் இல்லை, அதனுடைய ஏதோ ஒரு டல்லாக இருந்த மாதிரியே இருந்தது. ஸோ அதனால தான் நான் பார்த்தேன். பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பூச்சிகள். இது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிளான்ட்டோட வேர்களை ஃபுல்லும் அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் வந்து க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதுக்கு பெஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கரிமசால் பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கரிமசால் பட்டையை நம்ம எடுத்துக்கணும். இப்போது வந்து லாக்டவுன் டைமாக இருக்கிறதுனால எங்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது. நல்ல திக்காக இருக்கிற அந்த மாதிரி பட்டை ஒரு 2 இருந்தாலே போதும். இந்த மாதிரி இருக்கிற பட்டையை எடுத்து நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 டம்ளர் அந்த மாதிரி ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படின்னோன்னா அது வந்து ஒரு 3 டம்ளர் ஆகிற வரைக்கும் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து நைட்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னோம்னா மார்னிங் வந்து நைட்டு ஃபுல்லு ஊற விட்டுட்டு மார்னிங் வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் போடணும். எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து குலுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம குலுக்கி விட்டுக்கணும். அந்த மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா இது பண்ணிடணும். போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அந்த செடிகளோட வேரில் நல்லா அடித்து விடணும். அப்படி அடித்து விடும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சங்குப்பூச்சி எல்லாம் ஓடிரும், இல்லாட்டினா செத்துரும். இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அது வந்து வேர்கள் வந்து ரொம்ப நல்லா வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதே தண்ணியை வந்து நம்ம வந்து செடிகள் மேலேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா, கிளைகள் வந்து நிறைய புதுசாக உண்டாகும். அதே மாதிரி ரூட்லேயும் என்ன ஆகும்னா, புதுசாக ரூட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து கிளைகளும் நிறையா விட ஆரம்பிக்கும். இது வந்து நான் வந்து செஞ்சு பார்த்து ரொம்ப நல்லா பெனிஃபிட் வந்து சூப்பராக இருந்தது. நீங்களுமே கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாயிரும், பிளான்ட்டு ஃப்ரெஷ்ஷாயிரும், புஷியாயிரும், நிறைய அடர்த்தியாயிரும். இதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம அந்த கரிமசால் பட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தூக்கி போட வேண்டாம். மிச்சம் அந்த கொதிக்க வச்ச கரிமசால் பட்டையை தூக்கி போடாமல் அதை வந்து அந்த வேர்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து பதிச்சு விட்டுறணும். பதிச்சு விட்டோம்னாலே அந்த பூச்சிகள் என்ன ஆகும்னா, அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் ஓடிடும். அதனால் வந்து மேலே வந்து வரவும் முடியாது. உள்ளுக்குள்ளேயும் அந்த ஸ்மெல் வந்து அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பூச்சிகள் வந்து ஓடிடும். கண்டிப்பாக வந்து இது வந்து நான் நிறைய முறை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப வந்து இது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. God bless you.